கலை மடி கலை கலையரசே. என்னண்ணே ஆள் இல்ல போலியே, எங்க போயிருப்பா? தாத்தா மடி கலையரசே, போனை போட்டு பாரு. கலை எங்க இருக்க? வீட்லயா? நான் உன் வீட்டில தான் இருக்கேன், நீ இல்லையே. கடைக்கு போயிருக்கியா? அப்ப கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லு. சரி சீக்கிரம் நான் வெயிட் பண்றேன். என்ன வாயா? பொடி கடையில் வாங்க கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவா. சரி வேட்டை. ஐயோ வேட்டையா, சும்மா பேச்சுக்குன்னு சொல்லல, அந்த பிள்ளைக்கு நீ கோடி முறை நன்றி சொன்னாலும் தகும்யா. நேத்து நீ வயலுக்கு வராம வீட்டுல படுத்துக்கிட்ட, நீ வரலன்னு நானும் வயலுக்கு வரல. ஆனா இந்த பிள்ளை வயலுக்கு போய் தனியாளா இருந்து வேப்பஞ்சாறு மருந்தடிச்சு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிருக்காயா. யார் பண்ணுவா சொல்லு? கட்டின பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டாயா. நீயே நானும் உன் மாமா கிட்ட போட்ட சவாலை சீரியஸா எடுத்துக்கிட்டோமோ இல்லையோ, ஆனா இந்த பிள்ளை சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யுது. இப்படி ஒரு பிள்ளை ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்யா. உண்மைதானே? விவசாயம் எவ்வளோ கஷ்டமானது, அதுக்கு எவ்வளோ உடல் உழைப்பு தேவைன்றத நான் சமீபமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எதையுமே பொருட்படுத்தாமல் நேற்று எல்லா வேலையும் செஞ்சுருக்கானா, அது பெரிய விஷயம்ண்ணா. ஆனால் அதுக்கு வெறும் நன்றி மட்டும் எப்படின்னே சொல்கிறது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். बेटिया என்ன காலை ஊண்டி ஊண்டி வருது? தெரியலையே. வாடா. ஏய் காலில் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, சின்ன காயம்தான். சின்ன காயமா? சின்ன காயத்துக்கு எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. என்னாச்சு கலை? ஒண்ணும் இல்லைண்ணே, அது ஒரு ஆணி குத்திருச்சு. பொய் சொல்ற நல்லா தெரியுது, தயவுசெய்து உண்மையை சொல்லு. இது ஒரு விஷயமே இல்ல, விட. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சொல்லுமா. ஒண்ணும் இல்லைண்ணே, நேத்து வயல்ல மருந்தடிச்சு வேலை பார்த்தேன்ல. ஆமா. யாரோ குடிச்சிட்டு பாட்டில வயல்ல போட்டிருப்பாங்க போல இருக்கு. நான் நடந்து போகும்போது அந்த பாட்டில் என் காலில் குத்திடுச்சு. ஏய் எங்க கிட்ட ஏண்டி சொல்லவே இல்ல? மீனாட்சியோட சண்டை போட்டுட்டு வீட்ல நீ வருத்தமா படுத்துட்டு இருந்ததா அண்ணன் சொன்னாரு. அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லல. என்கிட்டயே சொல்லிருக்கலாம்லமா. ஐயோ அண்ணன் விடுங்கண்ணே, இதுல என்ன இருக்கு? நான் டாக்டர் பார்த்து ஊசி போட்டுட்டேன், பரவாயில்ல இப்போ. என்ன சொன்னாங்க? தண்ணி படாம பாத்துக்கணுமா, கொஞ்ச நாளைக்கு நடக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியேமா. நடக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு கடை கலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு போன் அடிச்சிருந்தா நாங்களே வாங்கிட்டு வந்திருப்போம்ல. விடுங்கண்ணே. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். மீனாட்சி கூட சண்டை போட்டாதான் உனக்கு என்ன நினைப்பு வருமா? ஏய் சும்மா தான் சொன்னேன், கோச்சுக்காத, ஓகேவா? நீ சமாதானம் ஆயிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை. ரொம்ப தொங்க விடுறாளா? நல்ல தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா? ஒரு புக்ல படிச்சேன். கேவலமான தம்பதிகளுக்குள்ளேயும் சண்டை வரும். பொண்டாட்டியோட சண்டை வந்திருக்குன்னா சந்தோஷப்படணும் வேட்டையா. எதுக்கு? ஊடல் கூடல்ல போய் முடியும். கூடல்னா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி சரி, டென்ஷன் ஆகாத.